Hello guys, ஒரு question ஒன்று என்னன்னு சொன்னால், அதாவது should we apply the day work rate? So the important term is the day work rate for the valuing the variation. So the variation வந்து create ஆகிற டைமில் வந்து day work rate வச்சு நம்ம அந்த வேரியேஷனை வந்து value பண்ணலாமா? So that is the question. So இந்த செஷனில் வந்து இதுக்குரிய ஆன்சரை வந்து very டீட்டெயிலாக வந்து லேர்ன் பண்ண போகிறோம். So let's move to the session. ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம வந்து இதுக்கு முதல் வந்து ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். என்னென்னு சொன்னால், அதாவது டே ஒர்க் ரேட் அதே போல் வந்து பிஓக்யூ ரேட், இந்த ரெண்டுக்கு இடையிலான மெயினான டிஃப்ரெண்ட், அதே போல் வந்து இந்த ரெண்டு வந்து என்னத்தை எக்ஸாக்டாக சொல்லுதுன்னு சொல்லி வெரி டீட்டெயிலாக வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் பார்க்காதவங்க அதில் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், நம்மளோட இந்த கொஷன் வந்து என்ன சொன்னால், ஷுட் வி அப்ளை த டே ஒர்க் ரேட் ஃபார் வெல்யூவிங் த வேரியேஷன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயினான கொஷன். ஸோ இந்த கொஷனுக்குரிய ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து திங்க் பண்ணுங்கள். ரைட், இதில் ஆன்சர் வந்து நம்ம என்னென்னு சொன்னால், ஆன்சர் வந்து எஸ். ஸோ இதை வந்து நம்ம அதாவது டே ஒர்க் ரேட்டை வச்சு நம்ம வேரியேஷனை வந்து வெல்யூ பண்ணலாம். ரைட், அதுக்கு முதல் வந்து இந்த விஷயத்தை வந்து ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இந்த பிஓக்யூ ரேட் அதே போல் வந்து இந்த டே ஒர்க் ரேட்டுங்கிற ரெண்டும் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டான கன்செப்ட். ஸோ இந்த பிஓக்யூ ரேட் என்று சொல்கிறது வந்து, அதாவது பிஓக்யூ வந்து ஒன் ஆஃப் த கண்ட்ராக்ட் டாக்குமெண்ட். ஸோ ஏர்லியஸ்ட் டைமில் வந்து அதாவது கண்ட்ராக்டர் அதே போல் கிளைண்ட் ரெண்டு பார்ட்டியும் வந்து எக்ரீட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த பிஓக்யூவில் இருக்கிற இந்த எல்லா ரேட்டுக்குரிய ஐட்டங்களும் வந்து ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ரைட், இந்த டே ஒர்க் ரேட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட இதை என்னத்துக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், அதாவது அந்த டென்ட் டைமில் வந்து அதாவது குறிப்பிட்ட ஒரு ஒர்க் வந்து போஸ்ட் கான்ட்ராக்டில் குறிப்பிட்ட ஒரு ஒர்க் வந்து நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு எப்படி அதில் கோஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு வெல்யூவேஷன் பண்ண இயலாத ஒர்க்குகளுக்கு நம்ம இந்த டே ஒர்க் ரேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு டிஃப்ரெண்ட், இந்த ரெண்டு ரேட்டுக்கு இடையிலான டிஃப்ரெண்ட். ரைட், இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து நான் இந்த இடத்த வந்து அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல் வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நம்மளோட இந்த கோர்ஸ் சம்மந்தமான ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ தட் இஸ் அவர் ஃபுல் பேக்கேஜ். ஸோ இதில் வந்து 4 மெயினான கோர்சஸ், அதாவது சிவில் QS, MEP QS, அதே போல் சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், அதே போல் இன்டீரியர் ஃபிட் அவுட் QS ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து 4 மெயினான கோர்சஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போஸ்ட் கான்ட்ராக்டில் வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபைனல் அக்கௌண்ட், IPA, வேரியேஷன், அதே போல் வந்து டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அதே போல் சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லி வெரி இம்பார்ட்டண்டான மெயின் டாபிக்ஸை வந்து ஒரு 5 மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு சொல்லி ஓவராலாக வந்து ஒரு 95 ஹவர்ஸான ஒரு ஃபுல் பேக்கேஜஸ். ஸோ இது வந்து ஒரு குவான்டிட்டி சர்விங்கில் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் லெவல் நாலேஜை வந்து ஆல் ஓவர் த குவான்டிட்டி சர்விங் அந்த செக்டரில் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சிவில் QS சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த MEP அதே போல் வந்து இன்டீரியர் ஃபிட் அவுட் எஸ்டிமேஷன் அந்த நாலேஜ் வந்து சொன்னாலும் இதில் தனி செப்பரேட் அந்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் படித்துக்கொள்ளலாம். ஸோ இது பற்றிய மேலதிகமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஆல்ரைட், ஸோ நான் வந்து இப்போ ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிளோட வந்து நான் இந்த இடத்த வந்து ஒரு இந்த டே ஒர்க் ரேட்டை வச்சு நான் இப்போ விளங்கப்படுத்த போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணுங்க வந்து ஒரு ஸ்லப். ஸோ இதில் திக்னஸ் வந்து நம்ம அசியூம் பண்ணுறோம் வந்து ஒரு 200 மில்லிமீட்டர் ஒரு ஸ்லப் ஒன்று இந்த இடத்த இருக்குன்னு சொல்லி அசியூம் பண்ணுறோம். ரைட், நமக்கு ஒரு வேரியேஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த ஸ்லப்புக்கு மேலே ஒரு 300 மில்லிமீட்டர் திக்னஸ்க்குரிய ஒரு பரப்பெட் வால் உண்டு, கான்க்ரீட்டால் ஒரு பரப்பெட் வால் உண்டு நம்ம பில்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வேரியேஷன் ஒன்று நமக்கு வருது. ரைட், இதுக்கு வந்து என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு வேரியேஷன் ஒன்று வருதுன்னு சொன்னால், இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து செய்கிறது வந்து எப்படின்னு சொன்னால், ஓகே இந்த 300 மில்லிமீட்டருக்கு ஈக்குவலான அதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பிஓக்யூல இருக்கான்னு பார்க்குறது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை வச்சு நம்ம செய்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நியூ ரேட் பில்டப்ஸ் வந்து செய்கிறது, நியூ ரேட் பில்டப். ஸோ இதை பாயிண்ட்டை வழங்கணும், நியூ ரேட் பில்டப். ஓகே, நியூ ரேட் பில்டப். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம இந்த டே ஒர்க் ஷெடியூலுங்கிற அந்த கன்செப்டை வந்து நம்ம கொண்டு வர மாட்டோம், நம்ம வந்து நியூ ரேட் தான் வந்து பில்டப் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூ ரேட் வந்து பில்டப் பண்ணுற டைமில் வந்து சம்டைம் வந்து இந்த மெட்டீரியல், மேன் பவர், மெஷினரி அந்த கோஸ்டில் வந்து சம்டைம் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த டே ஒர்க் ரேட் ஷெடியூலில் கூட ஒப்பிடக்குள்ளே. ஸோ அதால் வந்து ஜென்ரலாக வந்து தட் இஸ் த ஜென்ரல் ப்ராக்டிஸ். ஒரு புது வேரியேஷன் உண்டு, ஒரு ஸ்கோப்பில் இல்லாத ஒரு வேரியேஷன் ஒன்று கிரியேட் ஆகும், நம்ம நியூ ரேட் பில்டப் பண்ணுறது. இப்போ நம்மளோட கன்செப்ட், நம்மளோட கொஷின் வந்து என்ன சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு வேரியேஷன் ஒன்று வர டைமில் வந்து இந்த டே ஒர்க் ரேட்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எஸ் அதுக்கு என்ன மெயினாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம வந்து கண்ட்ராக்டர் சைடில் வந்து ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லி ஜஸ்ட் வந்து எஸ்யூம் பண்ணுவோம் நம்ம ஒரு கண்ட்ராக்டர். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டை கூட வந்து மீட்டிங் கொண்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து சிலோன்னு வந்து என்ன சொன்னால், ஓகே நாங்கள் இந்த வேரியேஷனை வந்து எக்ஸப்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து இந்த வேரியேஷன் எப்படி செய்யணும்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் டே ஒர்க் ரேட் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அக்ரியான்னு சொல்லி கேட்குறது. அதுக்கு வந்து கண்ட்ராக்டர் அதாவது கன்சல்டன்ட் வந்து அவர் சொல்லுவார் வந்து ஓகே, அவர் வந்து அவர் ஒப்பீனியனை வந்து சொல்லுவார். சம்டைம் வந்து அவர் எஸ் யூ கேன் கண்டினியூ அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரூவல் ஒன்று தருவாங்க, இல்லாட்டி சில நேரத்தில் நோண்டு தருவாங்க.
இது வந்து பேஸ்ட் ஆன் அவர் ரைட்ஸ். ஸோ நமக்கு தெரியும் வந்து ஃபிடிக்கில் வந்து அதாவது எல்லா வகையான வேரியேஷனை வந்து இஸ் அ கண்ட்ராக்டரை வந்து நம்ம எக்ஸப்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை. சாரி, ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ரைட் நம்ம வந்து எந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம இப்படி ஒரு நம்மளோட ஆர்கியூமெண்ட்டை வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து கன்சல்டன்ட் வந்து ஓகே எக்ரி ஆகிடுன்னு சொன்னால் இதில் அடுத்த ப்ரொசீஜர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைட். இந்த ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து இந்த பரப்பட் வால் ஒன்று பில்ட் பண்ணுறதுக்கு இது எத்தனை ஆக்சுவலான மெயின் பவர் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்காங்க, அதே போல் வந்து எத்தனை எவ்வளோ மெட்டீரியல் இதுக்குள்ளே யூஸ் ஆகிருக்கு, அதே போல் எவ்வளோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்து மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியல் டைமாக இதில் நம்ம யூஸ் பண்ணின இந்த மெயின் பவர் மெட்டீரியல் அண்ட் மெஷினரிஸில் வந்து அதோட எக்ஸாக்ட் அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணி கன்சல்டன் அதாவது சூப்பர்விஷன் கன்சல்டன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற டைமில் வந்து அந்த சூப்பர்விஷன் கன்சல்டன் வந்து இதெல்லாம் வந்து இது வந்து அதாவது இது வந்து எல்லாம் வந்து எக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லி அவர் வந்து சிக்னேச்சரை வந்து அவங்க வைப்பாங்க. ஓகே, இந்த ஃபார்ம் எல்லாம் வந்து சிக்னேச்சர். ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் information we will value this new variation. okay, so இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு நம்ம நியூ ரேட் வந்து பில்டப் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் அவர் டே ஒர்க் ரேட்டை வச்சு. ஸோ இதில் கன்செப்ட் வந்து பேசிக்கான கன்செப்ட் வந்து இதுதான். ஸோ அப்போ நமக்கு தெரியும் வந்து இந்த டே ஒர்க் ஷெட்யூல் வந்து டே ஒர்க் ரேட் வந்து நம்ம எல்லா வகையான வேரியேஷனுக்கு வந்து நம்ம நினைச்ச மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அதாவது இதை வந்து கன்சல்டண்ட்டை வந்து அப்ரூவல் ஒன்று எடுத்ததுக்கு பிறகு தான் வந்து நம்ம டிரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆல்ரைட் கைஸ், ஸோ இதுதான் வந்து இந்த செஷன்ட மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு உண்மைக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதில் பிரயோஜனம் அடையக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்குது. ரைட், இதை அதுக்கு முதல் வந்து இந்த BOQ அதே போல் இந்த டே ஒர்க் ரேட்டுங்கிற இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோட நம்ம ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் வந்துருக்கு, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து நம்ம ஃபுல் பேக்கேஜுக்குரிய இந்த கோர்சஸ் சம்மந்தமான டீட்டெயிலான வெரி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Alright guys, see you to another one of same great informative video. Thanks guys.